நிகழ்ச்சியை வழங்குவதற்காக கேமரா ராகேஷ். இன்றைக்கு உள்ளபடி நிகழ்ச்சியில் சேலத்தில் இருக்கக்கூடிய திருமலை தோப்பு காட்டில் புகழ்பெற்ற சைலகிரீஸ்வரர் கோவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் ஒரு தரப்பின் சார்பாக செய்யப்பட்டது. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் இந்த திருமலைக்காடு உட்பட பல்வேறு 21 கிராமங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த 144 தடை உத்தரவு என்பது வருகின்ற 9ஆம் தேதி வரை அமலில் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முழுமையாக நடத்த மாவட்ட நிர்வாகம் தகுந்த ஒத்துழைப்பு தர வேண்டும். அதற்கான தீர்வினை மிக விரைவாக மாவட்ட நிர்வாகம் எடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள், அந்த பகுதியில் சட்ட ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினை மற்றும் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கான காரணம், மேலும் இந்த பிரச்சினைக்கு எப்படிப்பட்ட தீர்வு சரியாக இருக்கும் என்பது பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சேலம் வேடுகாத்தாம்பட்டியை அடுத்த திருமலகிரி தோப்புக்காட்டில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சைலாம்பிகை சமேத சைலகிரீஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலை புனரமைத்து கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதில் கோவில் திருவிழாவை நடத்துவது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதனால் எதிர்த்தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை. இதனால் மோதல் வலுப்படாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம் கோவிலை சுற்றியுள்ள 21 கிராமங்களில் 144 தடை உத்தரவை பிறப்பித்தார். இதன்படி கோவிலை சுற்றியுள்ள திருமலகிரி, வேடுகாத்தாம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பனங்காடு, சிவதாபுரம், கந்தம்பட்டி, சேலத்தாம்பட்டி, தளவாய்ப்பட்டி, கொல்லப்பட்டி, சோமந்திட்டு, பெருமாம்பட்டி, கணவாய்க்காடு, கொத்தனூர், கீரப்பாப்பாம்பட்டி, ஹரியாக்கவுண்டம்பட்டி, சித்தனூர், நாயக்கன்பட்டி, முருங்கப்பட்டி, சூரமங்கலம், காட்டூர், நல்லம்பட்டி ஆகிய கிராமங்களில் மார்ச் 2ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இதனால் கும்பாபிஷேகம் நடத்தப்பட இருந்த கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இந்த பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் மற்றும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க ரோந்து சென்று தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கண்டு கோவிலை திறந்து கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பக்தர்களின் கோரிக்கை. இந்த கோவிலுக்கு கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருந்தது. ஆனால் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கும்பாபிஷேகம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கோவில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 21 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மற்றும் முழுமையான அமைதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஆக அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பது பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாக அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். பிரச்சனைக்குரிய பகுதி என்று பார்த்தால் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வேடுகாத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சைலகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவது என்பதுதான் இந்த பிரச்சனைக்குரிய மைய புள்ளியாக இருக்கிறது. இந்த கோவிலை சுற்றி 21 கிராமங்கள் இருக்கின்றன. திருமலைகிரி, வேடுகாத்தம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பனங்காடு, சிவநாதபுரம், கந்தம்பட்டி, சேலத்தாம்பட்டி, தளவாய்ப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கின்றன. கொல்லப்பட்டி, சோமன்திட்டு, பெருமாள்பட்டி, கணவாய்க்காடு, கொத்தனூர், கீரப்பாப்புரம்பட்டி உட்பட கிராமங்கள் இருக்கின்றன. அரியாக்கவுண்டம்பட்டி, சுத்தனூர், நாயக்கன்பட்டி, முருங்கப்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்கள், சூரமங்கலம், காட்டூர், நல்லம்பட்டி, இந்த கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவை பிறப்பித்தவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம். 2ஆம் தேதி இரவு 10 மணி முதல் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்று பார்த்தால் குடமுழுக்கு நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, கோவில் பூட்டப்பட்டிருக்கிறது, 21 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே இரு தரப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆக காவல்துறையினரின் பாதுகாப்பும் அங்கே அதிக அளவில் இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு என்று பார்த்தால் 1500 காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த, அதாவது சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த 1500 காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், மேலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு சட்ட ரீதியாக என்ன ஒரு தீர்வை எடுத்து வைக்க முடியும் என்பது பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர், அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுத்தனன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறோம். வணக்கம் சார். முன்னதாக அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவது என்பதுதான். ஆக இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கடந்த பல மாதங்களாக திட்டமிட்டு பல்வேறு விதமான பணிகளை செய்திருக்கிறார்கள் ஒரு தரப்பினர். அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக திரு சுத்தனன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த சேலம் அந்த கோவிலை மையப்படுத்தி இந்த ஒரு பிரச்சனை கடந்த சில நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னவாக இருக்கு? இந்த சேலத்துல திருமலைகிரி தோப்புக்காடு பக்கத்தில் உள்ள இந்த சைலகிரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது ஒரு பழங்காலத்து கோவில். ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா அதில் சிதிலடைந்து போய் புனரமைக்க முடியாத நிலையில் பாழடைந்து போன ஒரு சூழ்நிலையில் அப்படியே அந்த கோயில் விட்டுவிடப்பட்டது. ஆனா இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் என்ன, நான் கேள்விப்பட்ட அளவில், நான் விசாரித்து தெரிந்து கொண்ட அளவில் இந்த கோயில் அரசாங்க இடத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது யாரும் சிதிலடைந்து போய் புனரமைக்கப்படாத இந்த சூழ்நிலையில் பராமரிக்க முடியாமல் அல்லது பூஜை செய்ய முடியாமல் இருக்கும்போது 1978 வருடமே இந்து சமய அறநிலையத்துறை இதை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் சித்தர்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஒரு கோயில் இருக்குது. சித்தர்மலையில் உள்ள ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவரை இந்த சைலகிரீஸ்வரர் கோவிலுக்கும் தக்காராக ஃபிட் பர்சனாக நியமிச்சு அவர் தான் இப்ப பாத்துக்கிறாரு. இந்த கோயிலுக்குன்னு ஒரு 9 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுல வர வருமானத்தை எடுத்து அந்த கோயில உள்ள அன்றாட பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 40-50 வருஷமா அந்த மாதிரி 1978 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. இப்ப சமீப காலத்துல ஒரு பிரிவினர் இந்த கோயில் இப்படி பாழடைஞ்சு போகிறது தப்பு, இதுல புனரமைச்சு சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி அதை சீரமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்த ஒரு கோவில்ல ஒரு புனரமைப்பு வேலை நடக்கணும், சீரமைப்பு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னா யாராவது நன்கொடை தந்தா கூட இதை அந்த அறநிலையத்துறை தான் அந்த நன்கொடையை நேரடியாக பெற்று அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நடத்தப்படாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னா எந்த சமூகம் பரவாயில்ல, அவங்களையே இதுல அலோவ் பண்ணது கொஞ்சம் ஒரு தவறான செயல் தான். அவங்க அலோவ் பண்ணி முடிஞ்ச உடனே இப்ப எங்களுக்கு இதுல ரைட் இருக்குது, நாங்க தான் பண்ணுவோம் அப்படிங்க போகும்போது இன்னும் மற்றொரு பிரிவினர் இல்ல நாங்களும் கான்ட்ரிபியூஷன் நன்கொடை எல்லாம் கொடுத்திருக்கோம், அப்ப எங்களுக்கு இதுல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுல ஒரு பிரைவேட் கோயிலா இருந்தால் கூட, சாதாரணமா பிரைவேட் பட்டா இருக்கக்கூடிய தனிநபர் நிலத்தில் ஒரு கோயில் கட்டிருந்தால் கூட அந்த கோவில்ல பப்ளிக்கா ஒரு வொர்ஷிப், பப்ளிக்குன்னு ஒரு வொர்ஷிப் அல்லது பப்ளிக் உற்சவம், பப்ளிக்கா கான்ட்ரிபியூட் பண்றது, அர்த்த மண்டபம் அல்லது உண்டியல் வைக்கிறது, அன்னதானம் பண்றது, இப்படிப்பட்ட பப்ளிக் சம்பந்தப்பட்ட ஒரு செயல்கள் பிரைவேட் கோயில்ல பண்ணாங்கன்னா அது தனிநபர் இடமாக இருந்தா கூட, தனிநபர் தான் நிர்வகிச்சிட்டு இருந்தா கூட, நீங்க இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் பிரகாரம் பாத்தீங்கன்னா 63A பிரகாரம் அது டீம் டு பி எ பப்ளிக் டெம்பிள், பப்ளிக் அக்சஸ் ஆகிற மாதிரி, பப்ளிக் எல்லாரும் வர்ற மாதிரி இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சாலே அது ஒரு பப்ளிக் கோவில் என்றுதான் கருதி கொள்ளப்படும், நிகராக கொள்ளப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குறிப்பிட்ட சமூகம் வரலாம் அல்லது வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாருமே தடுக்க முடியாது. ஏற்கனவே 1978 இந்த கோயில அறநிலையத்துறை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுனால எந்த புனரமைப்பு வேலையும் அந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாகத்தான், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மூலமாகத்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுல கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அசட்டியா இருந்திருக்காங்க நினைக்கிறேன். இப்போ இத இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது உடனே 4ஆம் தேதி குடமுழுக்கு பண்ண வேண்டிய நேரத்தில் 28/2 அன்னைக்கே காவல்துறை நிலையில் தலையிட்டு ஒரு பிரச்சனை சமூகத்தில் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் செயலடுவர் முன்னால மாவட்ட ஆட்சியர் ஆகிய மாவட்ட செயலடுவர் முன்னால ஒரு இன்ஃபர்மேஷன் லே பண்ணி
அதன் மூலமாக ஒரு இம்மினன்ட் ஒரு பிரீச் ஆஃப் பீஸ் இருக்குது, ஒரு கண்டிப்பா பப்ளிக் டிராங்குலிட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று கருதி தடுக்காவிட்டால் உடனடியாக மிகப்பெரிய கலவரம் ஏற்படலாம், மிகப்பெரிய அபாயம் ஏற்படும் என்ற காரணத்தால் தான் குற்ற விசாரணை முறை சட்டம் 1973 சட்டப்பிரிவு 144 கீழ் ஒரு தடை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. அது கூட 9ஆம் தேதி வரைக்கும் தான் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் அதை குறைந்தபட்சம் 2 மாதங்கள் வரை அதை நீட்டிக்கலாம். அரசாங்கம் நினைத்தால் அதை 6 மாதங்கள் வரை கூட நீட்டிக்க முடியும். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அந்த அதிகாரத்தில் உள்ள அந்த மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறையினருக்கோ அது எண்ணம் அல்ல. இது எப்படியாவது இதை சரி செய்யணும், ஒரு பீஸ் கமிட்டி போட்டு 2 தரப்பினர்களையும் உட்கார்ந்து பேச வச்சு ஒரு சமரசமாக போக வச்சு எல்லாருமே வரணும், சாமி கும்பிடணும், குடமுழுக்கு கலந்து கொள்ளணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த சைலகிரீஸ்வரர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு தரப்பினர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். எங்களுக்கு இந்த கோயில உரிமை வேணும்னு ஒரு 5 நாளைக்கு முன்ன வந்து கேட்டாங்க, 28ஆம் தேதி. அப்ப நாங்க கேட்கல, இது மாதிரி எங்களுக்கு உரிமையான கோயில், நாங்க யாருக்கு இது உரிமை தர மாட்டோம்னு சொல்லல. அவங்க நேரா தாசில்தார் எங்களுக்கு அழைப்புக்கு வந்து நிதி கொடுத்தாங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை வர வச்சாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனோம். போகல ஆடியோ கூப்பிட்டாரு. ஆடியோ கூப்பிட்டு சொல்லல, இதுதாங்க எங்களுடைய இது முன்னோர்கள் வந்து எங்க பெரியவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட கோயில், இது யாருக்கு இதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நாங்க ஆடியோ எடுத்தோம். ஆடியோ வந்து சரி இப்ப என்ன நீங்க முடிவு சொன்னாங்க, எங்க முடிவு இதே முடிவு தாங்க. அந்த அடுத்த சமுதாயத்துக்கு இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்ல, எங்களுக்கு மட்டும் சொந்தப்பட்ட கோயில் அப்படின்னு சொன்னதுதான் கோயில கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். கட்டி ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சது. தீர்த்த குடமும் எடுத்துட்டோம். எடுத்த வாட்டி இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த கலெக்டர் இருக்கிறாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்த மக்களை புறக்கணிக்கிறாரு. எந்த அறிவிப்பும் கிடையாது. நைட்டு 12 வரைக்கும் 2 பூஜை முடிஞ்சு கும்பாபிஷேகத்துல. 3வது பூஜை முடிகிறதுக்கு நாங்க மற்ற இதெல்லாம் சிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். விடிய 2 மணிக்கு எல்லாம் சில பேர் அப்படியே தூங்க ஆரம்பிச்ச டைம்ல போறா. இது அதை மட்டும் இல்ல, இந்த போலீஸ் அதிகாரிங்க வந்தாங்க பாரு, உள்ள பூட்ஸ் காலோட அந்த காலை உள்ள போடுறாங்க கோயில்கள்ல. பெரிய அதிகாரிகள் எல்லாம் காலை இது பண்ணாங்க. சில எஸ்ஐ இன்ஸ்பெக்டருங்க பூட்ஸ் காலோட அந்த கோயிலுக்குள்ள போந்தாங்க. அவ்வளவு பூஜை நடந்துட்டு இருக்கிற இடத்துல நைட் 2 மணிக்கு பூட்ஸ் காலோட உள்ள பூந்து வர்றாங்க. சைலகிரீஸ்வரர், சைலேஸ்வரர் ஆலயம் இருக்கு. இது பரம்பரையா வன்னியர் சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில் தான். இதுக்கு உண்டான ஆதாரம் பத்திரம் எங்கிட்ட இருக்கு. அதை நாங்க நிர்வாகத்திடம் சரியான முறையில் காட்டி இதுக்கு உண்டான வழிமுறை இந்த கும்பாபிஷேகம் நடத்திட நாங்க முழு மூசாக பாடுபடுவோம். ஆடியோ விசாரணையில போய் ஊர் பொதுமக்கள் ஒரு 4-10 பேர் வர சொல்லி உள்ள பேசும்போது வந்து சரி நீங்க இந்த ஆரம்பிக்க கோயில் நீங்க போய் கும்பாபிஷேகம் நடத்துங்க, உங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லி அனுப்பிவிட்டு கலெக்டர் பார்க்க போனாங்க. கலெக்டர் பார்க்க போன அனுமதி மறுக்கப்பட்டது. அது பிற்பாடு சரி ஆடியோ சொல்லிட்டாரு, அதனால கோயில போய் நம்ம நடத்துவோம்ட்டு பால்குடம்லாம் எடுத்து வந்துட்டு மட்டும் இந்த இது வளர்த்துறது ஜாக வளர்த்துறத போய் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இரவு 2 மணிக்கு 144 தடை உத்தரவை கலெக்டர் பிறப்பித்து அந்த நோட்டீஸ் கொண்டாந்து ஒட்டுறாங்க. அப்படியே நாங்கெல்லாம் அப்படி குடும்பத்தோட சாவலாங்கிற முடிவுல தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா மனுஷன் வந்து வெளியில விட முடியாம தான் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களால தவிச்சிக்கிட்டு தான் நாங்க இருக்கோம். ஆனா அந்த கலெக்டர் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க இல்லன்னா நாங்க நாட்டு விட்டா நாங்க அந்த ஊரை விட்டா போயிடுறாங்க சார். இந்த கலெக்டர் அவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து செய்யிட்டோம். அவங்கதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. எங்களுக்கு அந்த கலெக்டர் எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களை வேணான்னா அந்த கலெக்டர் நினைக்கிறாரு. அதனாலதான் அப்படி நினைச்சுக்கிட்டா 2 மணிக்கு யாரு எந்த நாட்டுல இங்க சார் உத்தரவு கொடுத்தாங்க? அவங்களே தான் வந்து திறந்தாகணும். அது கூட்டு பாட்டிலே தான் திறக்கணும். இந்த 2 நாளையில எங்களுக்கு முழு வாங்கி செஞ்சாகணும். இல்லையா எங்க ஊரை அதான் தீ குளிப்போம். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்த ஒரு தரப்பினரின் கருத்தை பார்த்தோம். தொடர்ந்து அந்த கோவிலுக்குள் தங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று மற்றொரு தரப்பினரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்ன கேட்கலாம். ஈஸ்வரன் கோயில கட்டி முடிச்சாங்க. கடைசி வரைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு 2 நாள் இருக்க சேலம் ஒண்டி செயலாளர் வையாபுரி வந்து என்ன கூப்பிட்டாங்க. நாங்கள் ஊருக்காரர் வாங்க 10 பேர் அப்படின்னு. சரி ஏதாவது கோயில் விஷயமா பேசுவாருன்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். போன பிற்பாடு கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு தயவு செஞ்சு நீங்க வந்து ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இது வந்து நாங்க வன்னியர் குளத்தை சேர்ந்தவங்க கட்டினது, நீங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இஞ்சி போனா நாங்க சாமி தான் கும்பிட வர போறோம், அதுல எது நாங்க காணேஜ் எல்லாம் எதுவும் கேட்க போறதில்ல, நாங்க சாமி மாட்டி தான் கும்பிடுவோம், எதுவுமே நீங்க கும்பிடக்கூடாது, நீங்க கோயிலுக்கு வரக்கூடாது, உங்க கோயிலில் வச்சு நீங்க கும்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. இல்லைங்க நாங்க சாமி கும்பிட்ற உரிமை தான் கேட்கறோம், சட்டம் என்ன சொல்லுத அது மாதிரி நாங்க போய் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்குறோம்.
எங்களை வந்து ஈஸ்வரன் கோயிலில் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் கும்பிடாத இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் சேர்ந்துட்டு வந்துட்டோம். மைக்கா நாள் போனோம், தாலுகா ஆஃபீஸுக்கு போய் கலெக்டரேட்டில் போய் கேட்கல, இந்த சாமி கும்பிட்றதுக்கு எல்லா உரிமையும் உண்டு, நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடலாம், உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. தாழ்த்தப்பட்டவங்க வரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்க? நாங்களும் ஒரு மனுஷர் தானே, நாங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னா அவ்வளவு கேவலமானவங்களா? நாங்க வந்து ஒரு எங்களுக்கு அல்லாத்தாட்ட அவங்க நாட்டு நாங்களும் ஒரு மனிதர் தான். தாழ்த்தப்பட்டவங்க எதுக்கு எங்களை கேவலமா பேசுறாங்க? எங்களை கும்பிடக்கூடாது, எங்க போனாலும் நீங்க எல்லாம் வரக்கூடாது, சரி தானங்க அப்படி கேவலம் பேசுறாங்க. ஈஸ்வரர் வந்து எங்க குலதெய்வம் அப்படின்னா இங்க ஊர்ல இருக்கிற பசங்க என்னன்னானுங்க, பசங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நாங்க எங்களுக்கு வந்து எந்த பொறுப்பு வேணா எது வேணாம், எங்களுக்கு தேவை கோயிலுக்கு போய் நாங்க சாமி கும்பிட்டு வாரத்துல 2 நாள் சாமி கும்பிட்டு வர்றோம், ஒரு கல்யாணமோ ஒரு நல்லதோ கெட்டதோ நாங்க போய் அங்க போயிட்டு வர்றோன்றோம், நீங்க வரவே கூடாது அப்படின்றாங்க. எல்லா சமூகத்துக்கு உட்பட்ட கோயில் தான் அப்படின்னு கோயில் கட்டுற வரைக்குமே சொன்னாருங்க. நாங்க அதோட பிரச்சனை விட்டுட்டோம். இந்த கோயிலுக்கு நாங்க அந்த கட்டுற வரைக்குமே அந்த கோயில் பக்கம் போகல. ஒரு நாள் வந்து கோயில் கட்டி முடிச்சுன்னா பத்திரிக்கை கூட எங்களுக்கு வைக்கல. அந்த கோயிலுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு நாள் ஒன்றிய செயலர் கூப்பிட்டு இந்த மாரி நீ கோயிலுக்குள்ள வரத எங்க சமூகத்தினர் விரும்பல, அதனால நீங்க வராதீங்கன்னு எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டாரு. நாங்க ஆக்சுவலி அந்த பிரச்சனை அன்னையோட விட்டுட்டோம். மறுபடியும் கும்பாஜபம் பண்ற 2 நாள் கழிச்சு இப்படி சொல்லி எங்களை அவமானப்படுத்திட்டாரு. அவர் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க என்ன மனு போய் கொடுத்தோம் சேலம் கலெக்டர்ல. எங்களுக்கு வந்து அந்த கோயில நிர்வாக பொறுப்பு எதுவும் தேவையில்லைங்க, அது கோயில் அரசு கோயில், சாமி கும்பிட்றதுக்கும் கல்யாண காட்சி பண்றதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணா போதும். அதுவும் அந்த சமூகத்தினரே நல்லதை எடுத்துரைச்சு அவங்க மனசுட்டு ஒரு மனிதாபன முறையை வர வைக்கணும்னு நல்லது நடக்கட்டுன்னு தான் கவர்மெண்ட் பூட்டி வச்சிருக்கிறாங்க, நீங்களும் வரட்டுன்னு தான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க வேணாம் நீங்களே பாருங்கன்னா கூட்டம் ஒரு பக்கம் பக்கமா இல்லை, இது 2 பக்கமும் நல்லா நடக்கட்டுங்கிறதுனால தான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் பார்த்து நல்ல தீர்வு கிடைக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் பற்றி எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு விவரிக்கிறார், கேட்கலாம். இந்த கோயில் விவகாரம் தொடர்பாக பேச நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகரபூஷணம் இருக்கார். இந்த பிரச்சனை குறித்து அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த கோயில் பிரச்சனை வந்து எதற்காக, என்ன மாதிரியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எதற்காக பூட்டு போட்டு இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? அரசும் அரசு நிர்வாகமும் மாவட்டத்திலே அமைதியை பாதுகாக்கப்பட வேண்டியது தலையாய கடமையாக இருக்கிறது. அமைதியை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் அமைதியை பாதுகாப்பதற்காகவும் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த கோயில் பிரச்சனை வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறதா பாமகவினரும் 21 கிராம மக்கள் வந்து தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாவட்டத்திலே நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நடவடிக்கைகளை முழுவதுமாக அருகிலிருந்து கண்காணிப்பவர்கள் பத்திரிகை அன்பர்களும் தொலைக்காட்சி அன்பர்களும் தான். பொதுமக்களும் என்னை கண்டுபிடித்து வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் எந்த சமயத்திலும் நடுநிலை நழுவாமல், சட்டம் ஒழுங்கு என்றாலே அது ஒரு வழுக்கு பாறையின் மேல் ஒற்றை காலை உடையவன் அலையடிக்கின்ற கடலின் நடுவே நிற்பது போன்று என்னை பொறுத்தவரையிலே அந்த நிலையே நான் இருந்து செயல்படுகிறேன். எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருதரப்பினரும் வந்து தங்களுடைய வாதத்தில் வந்து உறுதியா இருக்காங்க. இந்த கடந்த 3ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ள உடன்பாடு எட்டப்படுமா அல்லது நீட்டிக்கப்படுமான்றதை பத்தி சொல்லுங்க. வாதங்கள் பிடிவாதமாக மாறும் பட்சத்தில் அது நிலைமைக்கேற்ப முடிவுகளை மேற்கொள்ளப்படும். சேலம் மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கோவிலுக்கு பூட்டு போடப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திரு சுத்தண்ணன், நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியா என்ன தீர்வு எடுக்கணும், சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இப்போ ஒரு சிங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா அது சிங்கம் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது இல்ல, வேற ஆளு கூட சண்டை போடுவாங்க. அது மாதிரி ஒரு புலிகள் கூட்டம் புலிகள் கூட சண்டை போடாது, வேற இடத்துக்கு கூட தான் சண்டை போடும். ஆனா நம்ம மனிதன் மட்டும் ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லாம ஈகோ பிரச்சனை சண்டை போடுறோமோ தெரியல. இந்திய அரசமைப்பு சட்டப்படி அனைவரும் சமம். அங்க வந்து காஸ்ட் அல்லது கலர் அல்லது கிரீடு ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே முடியாது. ஒரு நபர் விபத்துக்குள்ளாகி மிக ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் பொழுது அவருக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படும் பொழுது ரத்தம் கொடுக்கும் போது இது இந்த ஜாதி ரத்தம் அந்த ஜாதி ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்து நான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றதே இல்ல. ஏன்னா அது எந்த குரூப் அப்படின்னு தான் பாக்குறமே தவிர வேற ஜாதி அங்க ரத்தம் உயிரை காப்பாற்றும் பொழுது பாக்குறது இல்ல. அதே மாதிரி இப்போ மனுஷனை வந்து கடவுள் தான் படைச்சான் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா யாருக்கும் அது கண்டிப்பா உறுதியாக தெரியாது. ஆனா கடவுளை படைச்சது மனிதன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா மதத்தையும் நம்ம தான் உண்டாக்கிருக்கோம், எல்லா கடவுளும் நம்ம தான் உண்டாக்கோம், பேர் வச்சிருக்கோம். அதனால இதுல உடனடியாக ஒரு பீஸ் கமிட்டி ஏற்கனவே போட்டிருக்காங்க. அந்த பீஸ் கமிட்டிக்கு இறுதி தரப்பாரும் நல்லா ஒத்துழைக்கணும். இது எல்லாத்தையும் விட அந்த கடவுள் எந்த கடவுளுடைய சாமி கும்பிடுறதுக்காண்டி உரிமைக்காண்டி போராடுறாங்களோ அந்த கடவுள் அன்பையும் அகிம்சையும் மட்டும் தான் போச்சுக்காங்க. அவங்க சண்டை போட விரும்புறதே இல்லை. அதனால அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இதுக்கு மிகவும் ஒத்துழைப்பு செய்து அந்த பிரிவு மக்களுக்கு தூண்டி விடாம அல்லது ஈகோ பார்க்காம அவங்களெல்லாம் அவங்கள உரிமை ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு இரு தரப்பாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து போய் சாமி கும்பிட வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா சாராபுரம் உத்தமபுரத்தில் நடந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வாங்கினாங்கன்னா யாருமே சாமி கும்பிடாத நிலைதான் ஏற்படும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். இந்த ஒரு பிரச்சனையில் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சுத்தண்ணன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம். இணைந்திருக்கிறேன்.